ஆரம்பிக்கலாமா? தம்பி கதவை சாத்துங்க. நேரலைகள்லாம் எல்லாம் இயக்கத்திலான இருக்கு. உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சிருவோமா? இந்த அவையில ஒரு குறிப்பை சொல்றேன். இங்க யாரு சிறப்பா பேசுறீங்களோ அண்ணன் சார்பாக ஹிட்லர் உலக போறப்ப குண்டு வாங்குறதுக்கு பயன்படுத்தி கையெழுத்து போட்ட கோப்புல போட்ட இந்த பேரா வரிசா கொடுப்பேன். யார் வாங்குறீங்கன்னு பாப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம எம்எல்ஏக்கள் பல பேர் கார் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கார் வாங்கி கொடுத்து அழகு பார்க்க போகுது இந்த அரசு. மாண்புமிகு உறுப்பினர் தாராளமா மயில் வாங்கி கொடுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி உங்க ஏழை எம்எல்ஏக்கள் வைத்திருந்த மயில் என்ன செய்ய போறீங்க? அதையும் கேட்டு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூக்குப்பொடி விவகாரத்தை பத்தி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. உறுப்பினர், நானும் அந்த பதிவை பார்த்தேன். கபடி போட்டியப்ப தடை செய்யப்பட்ட மூக்குப்பொடியை பயன்படுத்தியல் போலதான் தெரிஞ்சது. ஐயா, மூக்குப்பொடி இல்ல காபி பொடி என்று பல முறை விளக்கம் கொடுத்து விட்டோம். அந்த கபடி போட்டியில இந்த தடை செய்யப்பட்ட மூக்குப்பொடியை விட்டுறது அவர்தானா அப்படின்னு நீங்க கேட்டு சொல்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். படத்தொகுப்பு தம்பி என்னைய காட்டுங்க. மாண்புமிகு உறுப்பினர் அண்ணா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த ஆட்சியில் முறைகேடாக இருந்த குறிப்பு உள்ள கோப்பு உங்க மேஜை மேல இருக்குன்னு சொல்றீங்க. அதை திறக்க வைக்காதீங்கன்னு சொல்றீங்க. அதை திறந்துதான் காட்டுங்கள. அதை திறந்து பார்க்க தடைய ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கு மக்கள். அது எப்ப ஓபன் ஆகுமோ அப்ப கரெக்டா ஓபன் ஆகும். அந்த பின்னணி இசையை நிறுத்துங்க. விஜய் டிவி ராமன் நினைப்ப எதையாவது பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர், நான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு விவசாய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடந்த ஆட்சி இதே விவசாயிகளை உள்ள தூக்கி வச்சீங்களே, அத கூட கஷ்டத்தை உணர்ந்ததுனாலதானா? ஒரு இயக்குனர் சீட் கேட்டார், நாங்கள் தரவில்லை. நானும் ஒரு இயக்குனர் தான். நான் தான் சீட்டு கேட்டு நினைச்சுக்க போறாங்க. எங்கள் படம் போஸ்டரை கிழிச்சதுனால நீங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. அதே படத்துக்கு போஸ்ட் ஒட்டியனால தான் நீங்க இந்த பக்கம் இருக்கீங்க. இட்டுன்னு வந்தீங்கல்ல, இப்ப பேசுங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நல்லா பொழுது போகுது நீங்க வந்தா.